திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவர் நாகப்பட்டினத்தில் அந்த சுவரொட்டியை ஒட்டினார். அதை மாவட்ட செயலாளர் என்னுடைய தேர்தல் வெற்றிக்காக மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்கள் கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். அந்த ஒளிநாடாலாம் இருக்குது. நன்றி சொல்ல நான் அந்த தொகுதி முழுவதும் பயணம் செல்லும்போது கூடவே வந்த மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்கள் அதை கண்டிப்பாக கண்டித்திருக்கிறார். அவர் ஒரு தனிநபர். அவர் எந்த நிர்வாகத்திலையும், அதாவது நிர்வாக பொறுப்பு எதுலேயுமே இல்லை. அதனால் அது திமுக அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு தகவல். இல்லை, விவாதங்களில் பங்கு பெறுவர்கள் கூட இவர் ஜவஹர்லால் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தனிச்சின்னத்தில் நிற்கலாம். அதெல்லாம் அவங்களுடைய கற்பனையை, அவங்களுடைய உளமார்ந்த ஆசையை சொல்கிறாங்க. நாங்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை முன்னாடியே சொல்லக்கூடாது. முன்னாடியே சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. காரணம், எங்களுடைய பதிவு தேர்தல் ஆணையத்தினால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பதிவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அப்போ பதிவு ரத்து செய்யப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்லங்கிற அடிப்படையில் எங்களால் அந்த நிலையில் சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாது. இப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அநேகமாக உயர்நீதிமன்றத்தினுடைய விடுமுறை முடிந்த பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அந்த தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் கூட நாங்கள் இனி வர்ற தேர்தலில் ஒன்று எங்களுக்கு சாதகமான அந்த தீர்ப்பு விட்டதென்றால் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிற அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் ஆணையம் தரக்கூடிய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதை தான் நான் குறிப்பிடுகிறேன். இந்த தேர்தலில், அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அவ்வாறு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. அந்த வாய்ப்பு அழுத்தம் கொடுத்தாங்களா சார்? திமுக எந்த அழுத்தமும் தரவில்லை, நிர்பந்தம் செய்யலை. அழுத்தங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் நாங்கள் இப்போ உதாரணமாக சுயேட்சை வேட்பாளராக தான் போட்டிகிட்ருக்க முடியும். சுயேட்சை வேட்பாளருக்கு எப்போ சின்னம் கொடுப்பாங்க? அது வேட்புமனு தாக்கல் செய்து அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு பிறகு தான் சின்னத்தை கொடுப்பாங்க. சின்னம் பெற்றதற்கும் அந்த தேர்தலுக்கும் இடையிலான காலகட்டம் மிக குறுகியதாக தான் இருக்கும். ஆனால் அவர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் நாங்கள் இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறோங்கிற ஒரு விருப்பத்தை தேர்தல் ஆணையத்தில் சொல்லும்போது அவங்க சின்னத்தை முன்கூட்டியே ஒதுக்குவாங்க. அப்படியான ஒரு நிலை இல்லாத ஒரு சூழலில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். சார், 2021 நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டீங்களா சார்? அப்போ தனிச்சின்னத்தில் போட்டிகிட்ருக்கலாம்ல? இல்லை, அப்போ உள்ள தட்பவெட்ப நிலை காரணம் நாங்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் வெற்றி பெற்றோம். 3 இடத்துல போட்டிட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2016 திமுக கூட்டணியில் சொந்த சின்னத்தில் 4 தொகுதிகளில் போட்டிட்டு 4லேயும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதுலேயும் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் எங்கள் வேட்பாளர் ஜஃபர்லா வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே 2021 போட்டியிடும்போது அப்போ உள்ள சூழலில் நாங்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டிய ஒரு நிலை. காரணம் ஒரு அரசியல் அதிகாரம் மிகவும் முக்கியமானது. அதுவும் குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய குரலை வலிமையாக சொல்வதற்கு அரசியல் அதிகாரம் மிக அவசிய தேவை என்ற அடிப்படையில் அப்போது நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம். அப்போதெல்லாம் பிற கட்சி சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் அவர்கள் அந்த கட்சியினுடைய பதிவை ரத்து செய்வோங்கிற எந்த ஒரு சட்டமும் தேர்தல் ஆணையத்தில் இல்லை. நீங்கள் ஆரம்ப காலத்தில் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் விமர்சனம் பண்ணாங்கிறதெல்லாம் உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் இந்த வரலாற்று பின்னணி சூழல் தேர்தல் ஆணையமும் அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை பண்ணலை. நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக நாங்கள் இருக்கலை. எங்களுக்கு முன்வரிசையில் இடம் கொடுத்தாங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சரும் சரி சபாநாயகரும் சரி எங்களை அழைக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்னு தான் சட்டமன்றத்தில் அழைத்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தான் நாங்கள் வந்து பல பணிகளை வந்து எங்கள் தொகுதிகளிலும் சரி பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம். சில நேரங்களில் திமுக அரசை விமர்சனம் செய்தே கூட நாங்கள் வந்து அறிக்கைகளும் விட்டிருக்கோம். சில சந்தர்ப்பங்களில் போராட்டம் நடத்தியிருக்கோம். குறிப்பாக நான் சொல்லணுன்னா நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து கோவையை அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் தான் நடத்தணும்.